5:30 மணிக்கு எப்பவுமே வாக்கிங் போவார் எங்கள் அப்பா. யூஸ்வலாக ஈகோ பார்க்கில் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுவார் எப்பவுமே. நேற்று அன்னைக்குன்னு பார்த்து போனார், டீ குடிக்கிறதுக்காக நின்னாராம். வண்டி இடிச்சிட்டு சொன்னாங்க, ஆனால் எந்த வண்டின்னு எங்களுக்கு தெரியல. ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது அவர் மூச்சு பேச்சே இல்லாமல் வென்டிலேஷனில் இருக்கார். பிளட்டு ஃபுல்லாக லீக் ஆகிடுச்சு. எதுவுமே 90% எதுவுமே பொழைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. 3 நாளாக ஹாஸ்பிட்டலில் இருந்தார். எதுவுமே பண்ண முடியல. நாங்கள் 3 பசங்க தான். எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. 3 பொண்ணும் நாங்கள். எங்களுக்கு என்ன நிலைமை, யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க? இதுவரையும் நான் 13 நாள் ஆச்சு, எதுவுமே சொல்லலை. கேமராவில் தெரியல, எதுவுமே தெரியலன்னு சொல்கிறாங்க. இதுவரையும் ஒரு எஃப்ஐஆர் காப்பி கூட எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. எதுவுமே எங்கள் அப்பா யார் இடிச்சாங்க நான் தெரியணும், அவ்வளோதான் எங்களுக்கு. எங்கே அடிபட்டார் போய் பார்த்தீங்களா? கேமராலாம் இருக்கா? கேமரா பார்த்தோம் சார். எதுலையுமே தெரியல, பனிமூட்டமாக இருக்குது அப்படி இப்படி சொல்கிறாங்க. எதுவுமே ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லை சார் எங்களுக்கு. சரி, இப்போ சாதாரணமாக இவர் அடிச்சு போட்டாங்க, வேற யாருன்னா பெரிய கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். நாங்கள் மிடில் கிளாஸ்ன்றதுனால எங்களுக்கு கண்டுபிடிக்கல. இத்தனைக்கும் எங்கள் அப்பா ஆட்டோ தான் ஓட்டிகிட்டு இருக்காரு 30 வருஷமா. ஆட்டோ ஓட்டுறாரு இத்தனை வருஷமா, 30 வருஷமா 3 பொண்ணுங்களை படிக்க வச்சிருக்காரு. ஆட்டோ ஓட்டுறவர் அடிபட்டனால கண்டுபிடிக்கல. பணக்காரங்களா இருந்தா கண்டுபிடிச்சிருவாங்களா? பணக்காரங்களா இருந்தவங்க மட்டும் தான் கண்டுபிடிப்பீங்களா? எங்களெல்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருக்கவங்களை கண்டுபிடிக்க மாட்டீங்களா? எங்க அப்பாவுக்கு நாயம் தெரியாதா? ஆட்டோ ஓட்டுறதுனாலே கண்டுபிடிக்கலையா? இத்தனையும் மிடில் கிளாஸ்ன்றதுனால கண்டுபிடிக்கலையா? பணக்காரங்களா இருந்தா கண்டுபிடிச்சிருப்பீங்களா? எங்க அப்பாவுக்கு நியாயம் தெரிஞ்சாகணும். எங்க அப்பா சாவுக்கு நியாயம் தெரியணும். அதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். இதுவரையும் நாங்கள் கடைக்கு கூட அங்கே போனது கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன் வரையும் வந்து நிற்கிறோம். நாங்கள் எங்கள் அப்பாவுக்கு நியாயம் தெரியணும், அதுக்காக தான் வந்து நிற்கிறோம். காரியம் 2 நாளில் காரியம் இருக்குது. அதுக்குள்ளே யாருன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் ப்ளீஸ். இந்த போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு வந்துடும்னா, ஆக்சுவலி 27ஆம் தேதி என் மாமனார் வந்து வாக்கிங் போகும்போது நடந்து வரும்போது ஒரு ஆட்டோ வந்து தட்டு போயிட்டார். கீழே விழுந்து மண்டையில் லைட்டாக அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது அவர் வந்து கோமா போயிட்டார். கோமா போயிட்டு 29ஆம் தேதி இறந்துட்டார். 28 பிளட் கிளாட் ஆகி கோமாக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் 29ஆம் தேதி இறந்துட்டார். 28ஆம் தேதியே வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கொடுத்தோம். குப்புசாமி சார் தான் வந்து கூட இருந்தார். எஸ்ஐ டெசிக்னேஷன் தெரியல ஆக்சுவலாக. அவர் வந்துட்டு ஸ்பாட்டுக்கு வந்துட்டு செக் பண்ணார், எங்கெங்கெல்லாம் கேமரா இருக்குது, பக்கத்தில் எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்டும் வாங்கின்னு போனார். வாங்கின்னு போன அப்புறமும் வந்துட்டு 29ஆம் தேதியும் வந்துட்டு என்ன செக் பண்ணுறாங்க, எது கேட்குறாங்கன்னு ஃபோன் பண்ணி கேட்டோம். டெத் ஆகிட்டு இப்போ வந்து இறந்தது 12 நாள் ஆகுது. இன்ன வரைக்குமே வந்து எஃப்ஐஆர் காப்பி, ப்ரிவியூ காப்பி எதுவும் தரல. என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு தெரியல. இன்னைக்கு காலையில் கூட ஃபுட்டேஜ் காட்டுறேன்னு சொல்லிட்டு என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனால் இன்ஸ்பெக்டர் 3 நாள் லீவுன்னு சொல்லி இப்போது ஈவினிங் தான் தெரியுது. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைடே வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. நான் இப்போ எதுக்கு ஸ்டேஷன் அடிக்கடி டெத் ஆகிட்டாரு, என்ன எதிர்பார்த்து வரீங்க, என்ன செய்கிறாங்க? இப்போ ஆக்சுவலாக வந்து வீட்டில் வந்து ஒருத்தர் தான் இருக்கார். அவர் தான் வந்து பார்த்துக்கிறாரு ஃபேமிலியை. இப்போ அவர் இல்லைன்னா மிச்சம் 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் டிபெண்ட்டாக இருக்காங்க. இப்போ அவர் இல்லைனா ஒன்றுமே கிடையாது. இப்போது அவங்களுக்குனா ஆதங்கம் தான், யார் இட்சான்னு தெரியணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ரிலீஃப் ஃபண்ட்ஸு என்னென்னலாம் இருக்கோ அதுக்கு வந்து போலீஸ் வந்து ஹெல்ப் பண்ணி அதெல்லாம் வந்து வாங்கி தரணும். முகேஷ்.